Hey, hello guys. Welcome to Yuvan Trader. நிறைய பேர் வந்து என்கிட்ட என்ன கேட்குறாங்கன்னா P2P எப்படி பண்ணுறது ஃபினான்ஸில். அப்புறம் என் சர்க்கிள்லையும் நிறைய பேர் கேட்டுட்ருக்காங்க. அப்படி அதை மாதிரி அவங்களுக்கு பண்ண தெரில, ஏதாச்சும் மிஸ்டேக் வந்து லாஸ் ஆகிடுங்க. ஸோ அது வந்து என்கிட்ட நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து எப்படி P2P பண்ணுறதுன்னு கொஞ்சம் தெளிவாக பார்க்க போகிறோம். பார்க்கலாம். ஃபினான்ஸ் ஓப்பன் பண்ணிட்ட பிறகு P2P ஆப்ஷன் ஒன்று இருக்கும். இது நான் ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கனால எக்ஸ்பீரியன்ஸ்னு கொடுத்துக்கிறேன். கன்ஃபார்ம் கொடுத்துட்டு இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து பை பண்ணுறீங்களா செல் பண்ணுறீங்களான்னு கேட்கும். இப்போ நம்ம பை தான் பண்ண போகிறோம். பை பண்ணும்போது அமௌண்ட்டு கேட்கும். இதில் வந்து ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து யூஎஸ்டிடியா பிட்காயினாக வாங்க போகிறீங்களா அது மாதிரி எல்லாமே கேட்கும். நம்ம இப்போ யூஎஸ்டி தான். நெக்ஸ்ட் வந்து அமௌண்ட்டு நீங்கள் இதில் வந்து ஐஎன்ஆர் தான் கொடுக்கணும். ஐஎன்ஆர் வந்து உங்களுக்கு என்ன தேவையோ அது கொடுத்துக்கலாம். இப்போ ஒரு 20,000 போட்டோன்னா அதுக்கே நீங்கள் அமௌண்ட்டு ஏற ஏற வந்து ஒரு யூஎஸ்டிக்கான ப்ரைஸும் வந்து கொஞ்சம் ட்ராப் ஆகும். பேமெண்ட்டு அது இதுவும் நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம். யூபிஐ இல்லாட்டா பேங்க் ட்ரான்ஸ்ஃபரு ஆள் கொடுத்தா எல்லாமே வரும். மேக்ஸிமம் இந்த டிஜிட்டல் ஈருப்பியில் வந்து கொஞ்சம் வந்து ப்ரைஸிங் வந்து கம்மியாக இருக்கும் மற்ற யூபிஐ கம்பேர் பண்ணும்போது. மேக்ஸிமம் அதில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் அந்த டிஜிட்டல் ஈருப்பிக்கும் வந்து டிரான்சாக்ஷன் லிமிட் இருக்குது. அது ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. ஒரு நாளைக்கு இவ்வளோ தான் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி டிரான்சாக்ஷன் லிமிட் இருக்குது. அது ஒரு தடவை வெரிஃபை பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு உள்ளதே பார்த்துருவோம். பைக் கொடுத்துட்ட பிறகு அப்லோட் ஐடென்டிட்டி கார்டு. இப்போ வந்து நம்ம 20,000 வந்து 193.58 யூஎஸ்டிடி வரும். ஆர்டர் பிளேஸ் கொடுத்துட்ட பிறகு நம்மளுக்கு வந்து சார்ட் பேஜ் போயிடும். ஏன் காட்டுறேன், இது மாதிரி போயிடுச்சா. இப்போ வந்து இந்த சார்ட்டில் போயிட்டு மொதல் ஐடென்டிஃபை வெரிஃபிகேஷன் பண்ண சொல்லுவாங்க. ஏன்னா இது வந்து நம்ம தான் பண்ணுறோமா இல்லை தேர்ட் பார்ட்டி மூலிமா ஏதாச்சும் பண்ணுறோமா அப்படின்னு. அந்த இவரும் ஆப்போசிட்டில் இருக்க பர்சனும் அதான் சொல்கிறாரு. ஐடியை கொடுத்து வந்து வெரிஃபிகேஷன் பண்ணணும். வெரிஃபிகேஷன் பண்ணிட்ட பிறகு அவர் செக் பண்ணிவிட்டு நம்ம பினான்ஸில் இருக்க நேமோ ஐடி நேமோ கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவர் கியூஆரோ இல்லாட்டா யூபிஐ அட்ரஸோ அனுப்புவார். அதுக்கு நம்ம வந்து பேமெண்ட் அனுப்பிட்டா நம்மளுக்கு வந்து அவர் யூஎஸ்டிடி ரிலீஸ் பண்ணிவிடுவார். நம்ம எதாக இருந்தாலும் இதில் வந்து டெக்ஸ்ட் பண்ணி கேட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து மேலே ஒரு டைம் வருது பாருங்கள். இந்த 15 மினிட்ஸுக்குள்ளே நீங்கள் வந்து வெரிஃபிகேஷன் பண்ணணும். சப்போஸ் இதில் வந்து நான் அமௌண்ட் அனுப்பிட்டேன் ஆனால் அவன் பே பண்ணலை ஆஃப்லைன் போய்ட்டான் அப்படின்னா நம்ம வந்து பினான்ஸில் கெட் ஹெல்ப்னு கொடுத்து அது ப்ராப்ளம் சால்வ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதே மாதிரி வெரிஃபிகேஷன் பண்ணிட்ட பிறகு நீங்கள் வந்து அமௌண்ட் அனுப்புறதுக்கும் ஒரு டைம் ஓடும். அந்த டைமுக்குள்ளே நீங்களும் அமௌண்ட் அனுப்பியிருக்கணும். அமௌண்ட் அனுப்பிட்ட பிறகு உங்கள் ப்ரூஃபை வந்து அப்லோட் பண்ண சொல்லும். அந்த அனுப்பின யூபிஐடி டிரான்சாக்ஷன் இருக்குல்ல அதை அப்படியே அப்லோட் பண்ண சொல்லும். அந்த யூடிஆர் நம்பரும் கேட்கும். அதை நீங்கள் சப்மிட் பண்ணிட்ட பிறகு அதுக்கப்புறம் டன் கொடுத்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் அவர் வந்து செக் பண்ணிவிட்டு அமௌண்ட் ரிசீவ் ஆகிருக்கா இல்லைன்னு செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு யூஎஸ்டிடி ரிலீஸ் பண்ணிவிடுவார். அதுக்கப்புறம் நீங்கள் இந்த ஷார்ட்டை எண்ட் பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இதே மாதிரி தான் செல்லுக்கும் இதே ஆப்ஷன் தான். நீங்கள் வந்து யூஎஸ்டிடி வச்சுருப்பீங்க, அவர் வந்து உங்களுக்கு அனுப்புவார். உங்கள் யூபிஐடியோ இல்லை டிஜிட்டல் யூபிஐலையோ அனுப்புவார். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ரிலீஸ் பண்ணுவீங்க. கன்ஃபார்ம் பண்ணிட்ட பிறகு ரிலீஸ் பண்ணுவீங்க, அவ்வளோதான். பட் இப்போதைக்கு நான் உங்களுக்கு எப்படி சொல்லி தான் காட்டினேன். பட் ஆனால் நான் வாங்க போகிறதில்ல. இது மாதிரி ட்ரை பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.